எதுக்காக வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல இந்த பாட்டை போடுறேன் ஏன்னா நம்ம தாத்தா நெதுமாலே செதற விட்டுட்டாருங்க. எந்த தாத்தாவை சொல்றேன்னு தெரியுதா? நம்ம காசி தாத்தாவை தான். இந்த பாட்டை வெறும்னே தாத்தா வராருன்னு மட்டும் பாடாம தலை வராரு, கதற விட போறாரு, பதற விட போறாரு, செதற விட போறாரு. உணர்ச்சி விஷயத்துல பாட்டுலாம் பாடிட்டேன், கொஞ்சம் கொடூரமா இருந்தா சாரி மன்னிச்சுக்கோங்க. சரி, விஷயத்த ஜவ்வா இழுக்காம மேட்டர் என்னன்ட்டு டப்புன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறேன். 2024 மே 18 அன்னைக்கு 2 விஷயம் நடந்துச்சு. ஒன்னு, சிஎஸ்கே பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகாம எலிமினேட் ஆனாங்க. இன்னொன்னு, தலை அவரோட கடைசி ஐபிஎல் மேட்சை விளையாடினாரு. அப்படின்னு நான் சொன்னா என்ன எதை வேணாலும் எடுத்து அடிங்கப்பா. ஏன்னா 43 year old ஸ்ட்ராபெரி ஃபார்மர் இஸ் கமிங் ஃபார் his 6th டிராஃபிங்க. 2024 ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லார் மைண்ட்லயும் இருந்த ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, தலை அடுத்த சீசன் விளையாடுவாரா மாட்டாரான்ட்டு தான். அதுக்கு நம்ம காசி தாத்தாவே பாத்தீங்கன்னா ஒரு ஆன்சர் கொடுத்திருந்தாரு. என்னன்னா, தலை 2 மாசம் டைம் கேட்டிருக்காரு. அதாவது ஆகஸ்ட் மாசம் அப்போ அவர் சொல்லுவாரு அவர் இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவாரா ஆர்எல்சி தான் அவரோட எண்டான்ட்டு. சில வாரங்களுக்கு முன்னாடி இந்த நியூஸ் எல்லாம் கேட்கும்போது பயம் பிளஸ் வருத்தம் ரெண்டுமே மிக்ஸ் ஆயிருந்துச்சு. அப்படி என்ன நியூஸ்னு கேட்டீங்கன்னா, தலை 2 மாசம் டைமிங் கேட்டதே பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 15. எப்படி 4 வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆனாரோ அதே மாதிரி ஆகஸ்ட் 15லயே அவர் ஒட்டுமொத்த கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆகணுன்றதுனால தான் 2 மாசம் டைம் கேட்டிருக்காரு. அப்படி எப்படி நியூஸ்லாம் வந்துச்சு. பட் இப்போ லேட்டஸ்டா, அதாவது சில மணி நேரங்களுக்கு முன்னாடி என்ன நியூஸ் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஐபிஎல் டீம் ஓனர்ஸ் அண்ட் பிசிசி அபிஷியலுக்கு நடுவில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வாட்டி ரிட்டன்ஷன் எந்த ஃபார்மேட்ல நடக்கணும் அண்ட் எத்தனை ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணா அண்ட் பர்ஸ்லாம் எப்படி இருக்கணும்னு மொத்தமா எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. அந்த டிஸ்கஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன தெரிய வந்துச்சுன்னா, வழக்கமா ரிட்டன்ஷன் 3+1 ஃபார்மேட் தான். அதாவது 3 ரிட்டன்ஷன் ஆர்எல்ஸ் ஒரு ஆர்டிஎம் கார்டுன்னு தான் நடக்கும். ஆனா இந்த வாட்டி மோஸ்ட் ஆஃப் த டீம் ஓனர்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 6 ரிட்டன்ஷனாவது இந்த வாட்டி இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. இந்த 6 ரிட்டன்ஷனுக்கும் தலைக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா, 3+1 ஆர் 3+2 ஃபார்மேட்ல ரிட்டன்ஷன் நடந்துச்சுன்னா தலை விளையாடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னு பாத்தீங்கன்னா, கெய்க்வாட், ஜடேஜா, பத்திரனா, டூபே இவங்க மாதிரி பிளேயர்ஸ்லாம் ரிட்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ 3+1 ஆர் 3+2 ஃபார்மேட்ல நடந்து தோனியை ரிட்டைன் பண்ணிட்டு அண்ட் இவங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணா அது சிஎஸ்கேக்கு ப்ராப்ளம் ஆகும். ஏன்னு பாத்தீங்கன்னா, தோனி இன்னும் ஒரு சீசன் விளையாடுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா தோனி விளையாடுற ஒரு சீசனுக்காக அந்த முக்கியமான பிளேயர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால 3+1 ஆர் 3+2 ஃபார்மேட்ல ஒருவேளை ரிட்டன்ஷன் நடந்தா மோஸ்ட் ப்ராபபிலி தோனி விளையாடுறது கஷ்டம் தான். ஆனா பிசிசிஐ ஒருவேளை ஒரு டீம் 5 பிளேயர் இல்லைன்னா 6 பிளேயரை ரிட்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொன்னாங்கன்னா, கோடலூர் சம்பவம் உறுதி கண்டிப்பா. ஏன்னா 5 இல்லைன்னா 6 பேர் ரிட்டைன் பண்ற மாதிரி இருந்தா தலை கண்டிப்பா 2025 ஐபிஎல் விளையாடுவாருங்க. இது அபிஷியல் நியூஸ் இல்ல, அன்அபிஷியலா வந்த நியூஸ் தான். பட் கண்டிப்பா 6 ரிட்டன்ஷன்லாம் இருந்தா தலை விளையாடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகமா இருக்கு. ஏன்னா 6 ரிட்டன்ஷன் பார்த்தோன்னா ஆல்ரெடி ஜடேஜா, கெய்க்வாட், பத்திரனா, டூபே இன்னொரு பிளேயர் ரிட்டைன் பண்ணிட்டா கூட நமக்கு இன்னொரு ஸ்லாட் மிச்சம் இருக்கு. ஆக மொத்தம் அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை 6 ரிட்டன்ஷன் இல்லைன்னா 5 ரிட்டன்ஷன் நடந்தா தலை கண்டிப்பா வருவாரு. இப்போ நம்மளால செய்ய முடிஞ்சதெல்லாம் ஒரே விஷயம் என்னன்னா, அப்படியே ப்ரே பண்ணிக்கோங்க. எப்படியாவது கடவுளே இந்த வாட்டி பாத்தீங்கன்னா 6 ரிட்டன்ஷன் இருக்கணும், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்னு எப்படியாவது ப்ரே பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரேயர் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். சரி, நான் வீடியோ 2 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிக்கலான்னு பார்த்தேன். பட் ஆல்ரெடி 3 நிமிஷம் கிட்ட பேசிட்டேன். ஓகே, இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த வாட்டி ரிட்டன்ஷன் எந்த ஃபார்மேட்ல நடக்கும் அண்ட் தலை அடுத்த சீசன் விளையாடுவாரா ஆர் மாட்டாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே, வீடியோவை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். வேற ஏதாவது லேட்டஸ்ட் அப்டேட் ஏதாவது வந்துச்சுன்னா சொல்றேன். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ ஆல். பை கைஸ்.